தம்பி, எங்க போற? எங்க போறேன்னு கேட்டேன். யாருன்னு தெரிஞ்சா? ப்ரோ ஒரு டீ. கண்ணுக்குள்ள ஒரு சிறுக்கி கட்டி போட்டாலே என்ன இருக்கி மனசு கட்டி போட மறுத்தாடு. தெரியுதுண்ணா. ஏ தெரிஞ்சா? நான் கடன் கொடுத்தனே ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்குண்ணா. படிக்கிற புள்ள காசு கொடுத்தா கட்டுறது இல்லையா இங்க? இல்லண்ணா கொடுத்துறேண்ணா. இல்லண்ணா எது நீ என்கிட்ட காசு வாங்கின? காலேஜ் காசு வாங்கிட்டு எத்தனை மாசம் ஆகுது சொல்லு பாக்கும். நீ முதல்ல அட்ரஸ் எங்க? நீ படிக்கிற பையனாச்சே சரின்னு சொல்லிட்டு உன்னை நம்பி வந்து நான் காசு கொடுத்தா என்ன பண்ற நீனு? சீக்கிரமா உன் அட்ரஸ் தெரியல, ஒண்ணு தெரியல, நானும் சுத்தினே இருக்கிறேன். நீனு ஏரியா பக்கம் நீ பார்க்க மாட்டேன். நீனு என்னதான் பண்ணிட்டு இருக்க? எனக்கு ஒன்னும் புரியல. இல்லண்ணா கொடுத்துறேண்ணா. காசு வருமா வராதா? இல்லண்ணா இன்னைக்குள்ள காசு வரணும் சரியா? நீங்க மட்டும் காசு வரலன்னா டேய் தேவலான்டே பேசாத. எனக்கு 1008 வேலை இருக்கு சரியா? சொன்னது இருக்கட்டும், இன்னைக்குள்ள வரணும் சரியா? இல்ல அண்ணன் யாரும் தெரியல. போ கிளம்பு போ. காலத்து சாரல் போல சிரிக்க தேன்மொழி கண்ணங்குழி போதாதுன்னு என்ன மயக்கும் மை விழி கருவா பைய கனவெல்லாம் கலர் படம் முழிச்சாலும் நானே கலரும் பல்லாக்கு வேற தடுமாறும் என் மனசு கேக்குது எப்போ உன்னை சேர்வது மாறே பித்தன பாக்குறேன் நானே என் கண்ணுக்குள்ள ஒரு சிறுக்கி கட்டி போட்டால என்ன இறுக்கி ப்ரோ ஃபைல் என்ன ப்ரோ? ஃபைல் ப்ரோ உங்களுக்கு தானே ஃபைலா? இல்லை ஏன் ஃபைல் இல்லை உங்கள் ஃபைல். இருடா கூப்பிட்றேன். வாங்க பாருங்க. நம்பர் இருக்கா பாருங்க ப்ரோ, கால் பண்ணுங்க. ஆமாம் ப்ரோ நம்பர் இருக்கு. கால் பண்ணுங்க. அப்படி ஹலோ பிரதர், டீ கடையில் உங்கள் ஃபைல் ஒன்று இருந்துச்சு, அதில் உங்கள் நம்பர் இருந்துச்சு, அதான் உங்களுக்கு கால் பண்ணேன். இது சூளைமேடு பிரதர். ஆமாம் பிரதர். ஆமாம் பிரதர். இப்போதான் வந்து கிளம்புறேன் ப்ரோ. எனக்கு அந்த ஃபைல் முக்கியமான ஃபைல் ப்ரோ. நீங்க ஓகே எனக்கு எடுத்துட்டு வரீங்களா? கொஞ்சம் நான் உங்களுக்கு பேமெண்ட் கூட பண்றேன். எவ்வளவு வருது? பேமெண்ட் பண்ணுறீங்களா? ப்ரோ அது கடைசியா பயங்கரமான காசு பார்ப்பையா. உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ சொல்ல நான் தரேன். எனக்கு அந்த ஃபைல் மட்டும் முக்கியம். ஓகே பிரதர். ஓகே பிரதர், நான் கூப்பிட்றேன். ப்ரோ என்னன்னு பார்த்து சொல்லுங்க ப்ரோ எனக்கு. ஓகே பிரதர். ப்ரோ என்ன ப்ரோ சொல்றான்? ப்ரோ டாக்குமெண்ட் கொடுத்தா எவ்வளோ வேணா அமௌண்ட் தரேன்றான் ப்ரோ. எவ்வளோ வேணா தரான்? அவன் டாக்குமெண்ட்டுக்கு அவன் என்ன ப்ரோ தரான்? அதான் ப்ரோ எனக்கும் புரியல. சரி கேட்டான். ஒரு ஒன்று எள்ளு போல கேளுங்க. இது ஒன்றும் இல்லை. இப்போ மகாலட்சுமியே உங்களை தேடி வருது, நீ கேட்க மாட்டீங்களா? கேளுங்க ப்ரோ. அப்படின்றீங்க? கால் பண்ணுங்க. சரி ப்ரோ, கால் பண்ணி பார்க்கலாம். ஹலோ ப்ரோ, என்ன ப்ரோ முடிவு பண்ணிருக்கீங்க? ப்ரோ டாக்குமெண்ட் எடுத்துன்னு தரேன். அந்த அமௌண்ட் ஏதோ சொன்னீங்களே, எவ்வளோ ப்ரோ வேணும்? ப்ரோ ஒரு ஒன்று. ஒன்சி கஷ்டம் ப்ரோ. ஒரு எல்லை வேணா தட்டுமா? டாக்குமெண்ட் எடுத்ததுல ஒரு எல்லை போதும் ப்ரோ. ஒரு எல்லா ப்ரோ? ஒரு எல்லு அதிகமாக கேட்குறீங்க. ஒரு எல்லே அதிகம் தான் ப்ரோ. சரி ப்ரோ, ஓகே ப்ரோ. நீங்கள் லொக்கேஷன் சென்ட் பண்ணுங்க. ஓகே ப்ரோ. என்ன ப்ரோ சொல்றான்? ஒரு எல் தரேன்றான். வா ப்ரோ போலாம் வாங்க வண்டி வரலாம். பணம் இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷங்களோட மூளையை வேலை செய்யாமல் தடுக்கிறது பணம்.
ஏன்னா இங்கே பணம் இல்லாதப்ப யோசிக்கிற மூளை பணம் வந்துட்டு அதையும் யோசிக்கிறது இல்லை. அப்படி தான் இந்த பசங்களும் இந்த ஃபைலை கொடுத்தா பணம் கிடைக்குதுன்ட்டு அந்த ஃபைலுக்குள்ளே என்ன இருக்குன்னு கூட யோசிக்காமல் அந்த ஃபைலை எடுத்து போய் கொடுத்துட்டு பணத்தை வாங்கிட்டு போகிறாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் லைஃப்பில் பணம் மட்டுமே முக்கியமாக வச்சுக்கிட்டு என்ன செய்கிறோம் ஏது செய்கிறோன்னே தெரியாமல் செஞ்சுட்டு அதுக்கான பணத்தை மட்டும் வாங்கிட்டு போகிறோம். ஸோ பணம் ஒரு மனிதன் மூளையை வேலை செய்யாமல் தடுக்கும். அதுவே பணத்தின் முகமாகும்.